ஸ்ரீசுக்திகள் ஸ்தோத்திரங்கள் எடுத்துட்டாலும் ஆளவந்த ஸ்தோத்திரத்தம் சதுஷ்லோகம் 2 பண்ணார். அதில் ஸ்தோத்திரத்தமில் 65 ஸ்லோகம் பெருமாளை பற்றி சொன்னார். தாயார் வரும்போது 4 ஸ்லோகம் தான் சாய்ச்சார். விழ்வாராச்சாரியர் பூர்வாச்சாரியர்கள்லாம் தாயாரை பிரத்யட்சமாக சேவிச்சிருக்கா, தாயாரோட பேசியிருக்கா. ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி 3 தான். அடியணுமா தாயார் பக்ஷபாதி ஏன் பாடலைன்றது அடியனுக்கு ஒரு ஒரு வருத்தமாகவே ஒரு வித்தையாகவே இருந்தது. எனக்கு அடியனுக்கு அடியன் திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது, ஒரு ஆடியோ இது இருந்தது, அதை வச்சுருந்தேன். சரியா, ஆனால் தாயார் ஃபோட்டோ 2 ஃபோட்டோவையும் அடியன் பார்த்தேன் செட் பண்ணுறதுக்காக. வார்த்தை வரல. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதாதிவஞ்சதகோபைதேந்திர மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீநரசிம்மதேவாதகாதேவः, ஸ்ரீவஞ்சதகோப ஸ்ரீநாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சதகோப ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. மகாலட்சுமி பற்றி இந்த வீடியோ. அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. வேதத்திலேருந்து ஆரம்பித்து ஆச்சாரியர்களோட ஸ்தோத்திரங்கள் வரைக்கும் எங்கள் எண்ணிக்கைன்னு கணக்கு பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பெருமாளுக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள், சூக்தங்கள் வேதங்கள்லையும் இதிகாத புராணங்கள்லையும் நிறையா காண கிடைக்கிறது. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கான கணக்கு பண்ணேன்னா ரொம்ப கம்மியான சூக்தங்கள் ஆச்சாரிய ஸ்தோத்திரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பெருமாள்னு எடுத்துட்டீங்கன்னா வேதத்தில் புருஷுத்தம், ஞானசூக்தம், விஷ்ணுசூக்தம் அப்படி நிறையா இருக்குது. தாயார் எடுத்துட்டீங்கன்னா ஸ்ரீசுக்தம், பூசுக்தம், நீடாசுக்தம், மேதாசுக்தம், அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு 5-6 மேக்ஸிமம் ரொம்ப கம்மியான சூக்தங்கள் தான். அதே மாதிரி ஆச்சாரியர்களோட ஸ்ரீசுக்திகள் ஸ்தோத்திரங்கள் எடுத்துட்டாலும் ஆளவந்த ஸ்தோத்திரத்தம் சதுஷ்லோகம் 2 பண்ணார். அதில் ஸ்தோத்திரத்தமில் 65 ஸ்லோகம் பெருமாளை பற்றி சொன்னார். தாயார் வரும்போது 4 ஸ்லோகம் தான் சாய்ச்சார். சரி, அப்புறம் பராசர பட்டர் குருத்தாழ்வான் சாதிக்கிற போது 5 ஸ்தவம் பஞ்சஸ்தவம் சாய்ச்சார். அதில் 4 ஸ்தவம் பெருமாளுக்கு, ஒரே ஒரு ஸ்தவம், அதுவும் 11 ஸ்லோகம் தான் தாயாருக்கு ஸ்ரீஸ்தவத்தை. அடுத்து பராசர பட்டர் ஸ்ரீரங்கநாதர் உத்தர சதகம் பூர்வ சதகம்னு 2 சாய்ச்சார். 250 கிட்ட, கிட்டத்தட்ட 265 ஸ்லோகங்கள் கிட்ட. ஆனால் தாயார் வரும்போது ஸ்ரீ குணர்த்த கோஷம்ல 65 ஸ்லோகம் தான் சாய்ச்சிருக்கார். அடுத்தது சுவாமி தேசிகன் பெருமாளுக்கு வந்து நிறைய ஞாசவிம்சதி, ஞாசதிலகம், பரமசோபானம், அதே மாதிரி ஐகிரி ஸ்தோத்திரம், காமாசிகாஷ்டகம், அப்படி நிறைய ஸ்தோத்திரங்கள். தாயார் கவருக்கு வரும்போது 3 ஸ்துதி தான். ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி 3 தான். 27 ஸ்தோத்திரங்களில் 3 ஸ்தோத்திரம் தான் தாயாருக்கு. இது ஒரு வகையான ஓரவஞ்சனை மாதிரி இருக்கு. எல்லாரும் அவருக்கு நன்னா பாடுறா, இவருக்கு ஏன் பாட மாட்டேங்கிறா அப்படிங்கிறது அடியனுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு சந்தேகம். அடியணுமா தாயார் பக்ஷபாதி ஏன் பாடலைன்றது அடியனுக்கு ஒரு ஒரு வருத்தமாகவே ஒரு வித்தையாகவே இருந்தது. எனக்கு அடியனுக்கு இப்போது ஒரு 2-3 நாள் முன்னாடி அடியன் வந்து, ஆனால் இதுதான் ரீசனாக இருக்குங்கிறது அடியனோட அனுபவமே தவிர இதுவாகவும் இருக்கலாம். இது எப்படி சொல்கிறதுன்னா, லௌகீகமான ஒரு விஷயத்தில் தாயார் புரிய வச்சுட்டான். இந்த விஷயத்தை பெரிய சாஸ்திரபூர்வமாக அந்தெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு லௌகீகமான ஒரு விஷயம். என்னென்னா, ஒரு 4-5 நாள் முன்னாடி எப்போவும் அடியன் நார்மலாக ஃபோன் இருக்கு பாருங்க, மொபைல் ஃபோன், அதில் வந்து இந்த வால்பேப்பர் அப்படின்னு வைப்பா, அப்புறம் இந்த ஸ்க்ரீன் சேவர்னு வைப்பா. அடியன் என்ன பண்ணிருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள பெருமாள் ஃபோட்டோவும் ஸ்க்ரீன் சேவருக்கு அடியன் திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது, ஒரு ஆடியோ இது இருந்தது, அதை வச்சுருந்தேன். சரி, வெள்ளிக்கிழமையாக இருக்குது, ஆடி வெள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை 2 ஃபோட்டோவையும் மாற்றிடலாம், தாயார் ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த தாயார் ஃபோட்டோ தேடினேன் ஃபோனில், நல்ல ஃபோட்டோவாக என்ன ஃபோட்டோ இருக்குதுன்னு தேடும் போது 2 ஃபோட்டோ கிடச்சிது. ஒன்று பெருந்தேவி ஃபோட்டோ கிடச்சிது,
இன்னொன்று ஸ்ரீரங்கநாச்சியார் ஃபோட்டோ கிடச்சிது. அடியனுக்கு இந்த யூடியூப் ஆரம்பித்த காலத்துக்கு அப்புறமும் இந்த காலக்ஷேபங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சந்தை காலக்ஷேபம் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு விபரீதமான ஒரு விஷயம் எப்போவுமே என்னென்னா, அது விபரீதம் சொல்கிறதுக்கு இல்லை, ஏதோ ஒரு ஃபோட்டோ ஏதோ பெருமாள் சம்மந்த விஷயத்தை பார்த்ததுன்னா இதை எப்படி சிஷ்யாளுக்கு சொல்லலாம், இதை எப்படி அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அனுபவமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது உள்ளே தங்காதுன்னு சொல்லுவா பாருங்கள், அது அப்படியே வெளியே வரணும் ஆசைப்படும். அப்படியே எனக்கு ஏதோ ஒரு பெருமாள் படம் இல்லை ஒரு ஒரு பிரபந்த பாசனத்தோட வியாக்கியானம் அது மாதிரி ஏதோ ஒன்றுன்னா உடனே சிஷ்யா ஒரு குரூப்பில் உடனே ஷேர் பண்ணுறது வழக்கம். அடியனுக்கு முன்னாடிலேருந்து ஒரு வழக்கம். பெருமாள் ஃபோட்டோ பார்த்தோன்னா இந்த பெருமாளை பற்றி என்ன சொல்லலாம், திடீர்னு ஒரு ரங்கனா ஃபோட்டோ நம்பெருமாள் ஃபோட்டோ பார்த்தோன்னா நம்பெருமாளுக்கு அடியனுக்கு ஏற்படுற அனுபவம் ஏதாவது இருக்கும், இல்லை ஒரு பாசனத்தோட அனுபவம் ஞாபகம் வரும், அதை அடியனுக்கு ஷேர் பண்ணுறது ஒரு வழக்கம் வச்சுருக்கு. அப்படி ஆரம்பித்தது தான் அந்த யூடியூப் சேனலே. சரியா? ஆனால் தாயார் ஃபோட்டோ 2 ஃபோட்டோவையும் அடியன் பார்த்தேன் செட் பண்ணுறதுக்காக. வார்த்தை வரல. சாதாரண ஒரு ஃபோட்டோவை பார்த்தா ஒரு 10 வார்த்தை கடன்னு சொல்கிறதுக்கு வருமானோ, அந்த 2 ஃபோட்டோவையும் பார்த்ததுக்கப்புறம் அடியனுக்கு பேச்சே வரல. வெறுவனா பார்த்துட்டே இருந்தால் நன்னா இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுவும் ஸ்ரீரங்கநாயகர்னால் அரியன் ஸ்ரீரங்கத்துக்காரன்றதுனால ரங்கநாச்சியார் ஃபோட்டோ பார்க்கும்போது மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் அவர் திருவடிய வாரத்திலேயே லோகத்தை இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்க எல்லா கைங்கரத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கநாச்சியார் திருவடி போயிட்டு திருவடி பாஷத்திலே எதுவுமே இல்லாத ஒதுங்கி வர்த்திப்பல்னு சொல்கிற மாதிரி அவர் திருவடியிலே ஒதுங்கி வர்த்திக்கலான்ற அளவுக்கு மனசு வந்துடுது. அது என்னென்னா எதுவும் பேச வரல, வாய் அடைச்சி வெறுவி போயிடுத்து. திருப்பி அரியனோட ஆச்சாரியன் திருவடிக்கே போய் உட்காந்து தாயாரோட வைபவத்தை கேட்டுண்டு அவர் திருவடி வாரத்தை உட்காந்துருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எண்ணம் போயிடுது. அப்போ தான் அடியேன்னு ஒன்று புரிஞ்சுது. நீச்சனே நிறையொன்று விளையான் அடியேன் சிறிய ஞானத்துன்னு சொல்கிற மாதிரி ஞானம்ங்கிறது லபலேசம் கூட இல்லாதவன் அடியன்லாம். ஞானம் சரி, பக்தி சரி, வைராக்கியம், பிரேம, அந்த அந்த காதல் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்கிறவங்க கிடையாது அடியன்கள்லாம். அந்த பாவசுத்தியே இல்லாத அடியன்களுக்கே பிரத்யட்சமாக தாயார் கூட இல்லை. அந்த ஃபோட்டோ அது ஒரு எடுத்த ஃபோட்டோ அது ஃபோனில் பார்த்துட்டுருக்கேன் அடியன். இதுலேயும் நீச்சனே நெய்யொன்று வேணும், அதுவும் பெருசாக பிரத்யட்சமாக தாயார் கிடையாது, தாயாரோட ஃபோன் ஃபோட்டோ தான். அப்படி இருக்க அடியனுக்கே வாயில் வரமாட்டேங்கிறது, வாய் விரும்பி போயிடுது, வார்த்தை வந்து சொல்கிறதுக்கு வரலைங்கும் போது ஆழ்வாராச்சாரியர் பூர்வாச்சாரியர்கள்லாம் தாயாரை பிரத்யட்சமாக சேவிச்சிருக்கா, தாயாரோட பேசியிருக்கா. அவளுக்கும் ஞானபக்தி வைராகியத்தில் குறைச்சல் கிடையாது, பாவத்தில் குறைச்சல் கிடையாது, பக்தியில் குறைச்சல் கிடையாது. அப்படி இருக்கிற அவளால் எப்படி பேச முடியும்? அது பிரத்யட்சமாக தாயார் நின்றுட்டா அப்படின்னும் போது அவள் அழகில் மயங்கி அவளோட லாவண்யத்திலையும் அவள் மாதுரியத்திலையும் அவளோட அந்த தாய்மை அப்படிங்கிற குலத்தை மாதృత్వத்திலையும் மயங்கி நிற்போமே தவிர அவள் திருவடியை பிடிச்சிருந்து அங்கே வாசலே திருவடி கீழேயே உட்கார்ந்துருக்கலான்னு எண்ணம் வருமே தவிர வார்த்தை எடுத்து சொல்ல வராது. எனக்கு என்ன தோன்றதுன்னா அடியானுக்கு என்ன தோன்றதுன்னா ஆச்சாரியர்கள்லாம் அத்தனை ஸ்லோகம் பண்ணதே பெரிய விஷயம்னு அடியோன்னு நினைக்கிறேன். பிரத்யட்சமாக தாயாரை சேவிச்சுட்டே இன்னொன்று பேசணும் பண்ணும்போது அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து நின்று கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தம்பு தரிச்சுன்னு பேச வேண்டிய விஷயம். அப்படின்னா என்னென்னா அது கொஞ்சம் கவனத்தை நவுத்தக்கூடிய விஷயமா அது. தாயோட லாவண்யமும் அந்த திருமுக மண்டலமும் அந்த திருநேத்திரங்களும் இந்த கண்ணை விட்டு நம்ம கண்ணு இந்த இன்னொரு பக்கம் போகுமா? அவள் நகர்ந்து பாட்டு பாடியிருக்கான நம்ம மேலே இருக்கிற கிருபை, பூர்வாச்சாரியாளுக்கு நம்ம மேலே இருக்கிற கிருபை, அவள் அனுபவிச்சதை குழந்தைகளும் அனுபவிக்கணும்னு நம்ம மேலே கிருபையில் அவள் தரிச்சுண்டு பாட்டு பாடியிருக்காங்கிறது அடியனோட அனுபவம். இதுதான் ரீசனாக இருக்குங்கிறது அடியன் விண்ணப்பிக்கலை. அடியனுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது, அதை அடியன் தெரியும் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். அதோட முக்கியம் என்னென்னா மகாலட்சுமி அனுபவத்தோடு சேர்த்து
ஸ்ரீமன் நாராயணன் திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு என்றைக்குமே உச்சிதம். மிதுனமே சரண்யம், மிதுனம் தான் உத்தேசம். ஸ்ரீமன் நாராயண தான் சரணம் பிரபத்தி. அந்த மிதுனத்தோட கிருபை எல்லாரும் கிடைக்கணும்னு அந்த தம்பதி ஜெகதாம்பதியை சொல்லக்கூடியவா திருப்படியை கொள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.